என்னிடத்துல மேலப்படத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஃபோன் அடிச்சு கேட்பாங்க, ரூபாய் நான் வந்து அட்டன் பண்ண கையில் 6 மாதம் கழிச்சுன்னா அப்போ அட்டன் பண்ண என்ன உனக்கு பிரச்சனை? நான் கோடிகள்லாம் இல்லாமல் இருக்கிறேன், ஆனால் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியல, கம்யூனிகேஷன் பிரச்சனை. இவ்வளோ பெரிய மேலப்படியாக இருக்கக்கூடிய பகுதியில் ஜோபோ கம்பெனியில் வேலைக்கு சேர்க்கிற அளவுக்கு ஒரு 10 பேரை நம்மளால் வந்து தயார் பண்ண முடியலையே. முஸ்லீம்களுடைய நிலை எப்படி இருக்கு? எல்லா தளத்திலையும் கட்டமைப்புகளை சரி செய்ய வேண்டியிருக்கு. பக்கத்தில் கம்பெனி இது மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மராட்டி பேசக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? ஏன் மராட்டிகள் 50 பேர் இருக்கணும், இல்லாட்டா அவங்க வந்து மக்கள்கிட்ட தான் சேரணும். ஆனால் வாழ்வாதாரம் பக்கத்தில் இருக்கு, நம்ம இங்கே வெளிநாட்டில் போய் என்ன செய்யலாம்? கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அடிப்படை உள்கட்டமைப்பு, தெருக்கள், சாக்கடைகள், எல்லா இடத்துலையும் பள்ளிவாசல்கள் இருக்க தான் செய்யுது. பள்ளிவாசல் நிர்வாகி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசி நிர்வாகி யாராவது போய் அந்த கவுன்சிலரில் போய் ஒரு மனு ரெடி பண்ணி இந்த பாருங்க எங்கள் தெருலாம் 3 சாக்கடை அடைச்சிருக்கு, 4 லைட் ஏரியில எங்கள் பகுதிக்கு இது கொண்டு வரணும், இது கொண்டு வரணும்னு சொன்னால் இன்னைக்கு மேலப்பாளையம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு முன்மாதிரியான சொர்க்க பூமி. ஏன்னா இந்தியா ஒரே சமூகத்தின் மக்கள், அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள், என்னுடைய வேதம் கேட்டால் அருள்தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்யூனிட்டிங்கிறது மேலப்பாளையத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சாதிக்க முடியும். ஏன் இல்லை அப்படின்னா அந்த சகோதரத்துவ உணர்வு, என்னைய போல என் சகோதரன் இருக்கணும், சமத்துவம், எல்லாரும் சமம் தான், எல்லாத்துக்கும் அந்த இடத்துல இருக்கணும். இது ஒரு அரசியல் கருத்து. இந்த அரசியல் கருத்தை மையமாக வச்சுதான் இந்த நடவடிக்கைகள்லாம் இந்த ஆலோசனை கூட்டம் எல்லாமே இருக்குன்னா மேலப்பாளையத்தில் அடுத்த மாதம் வந்து ஒரு மாநாடு நடக்கிறது. இந்த மாநாடு எப்படிப்பட்ட மாநாடு அப்படின்னா ஓரணியில் இஸ்லாமியர்கள் எல்லாரும் நகைச்சா சிரிச்சாலும் பிரச்சனை கிடையாது. நாம் எதிர்பார்க்க ஒரே ஒரு விஷயம் பாசிபிலிட்டி. எல்லாம் நம்முடைய ஈமானுக்கு கூலி தரும். நீங்கள் எல்லாத்தையும் பேசலாம், என்ன வந்து வரவனான்னு கொடுத்தாரு அப்படின்னா என்ன வெளிப்படையாக பேசலாம். உரிமை உள்ள வந்து நம்ம பிரச்சனையை வச்சு பேசலை, உரிமையோடு பேசணும். அப்படின்னா அந்த சகோதரத்துவ உணர்வு வந்து பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அருள் வந்து நமக்காக வேலை செய்யும். அந்த நம்பிக்கை நமக்கு பல லாஜிக்கல் கணக்குகள் போடுவோம், லாஜிக்கல் கணக்குலாம் வேலை செய்யாது. உண்மையிலேயே நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், உண்மையிலேயே நம்ம சிரமப்படுறோம், கஷ்டப்படுறோம். ஆனால் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு என்று யாருமே கிடையாது. அதை செய்வதற்கு தான் மேலப்பாளையத்தை நாம் களமாக தேர்ந்தெடுத்து மேலப்பாளையத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர்த்த மெசேஜ் கொண்டு போய் சேர்த்தாச்சு. அடுத்த கட்ட அறிவிப்பு என்பது அடுத்த மாதம் எந்த டேட்டில் ஓரணியில் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம மாநாடு நடத்த போகிறோம் அப்படிங்கிறதான். இந்த மேலப்பாளையத்தில் நடத்தினோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மெஜாரிட்டியான பகுதிகள் எந்தெந்த பகுதிகள்லாம் இருக்கும், எல்லா பகுதிகளிலும் இது மாதிரி ஓரணியில் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து காயப்படணும். முஸ்லீம்கள் மெஜாரிட்டி ராமநாதபுரம், கீழக்கரை, நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த செய்தி வைரலாக போய் மீடியா வழியாக போய் நம்ம யார்கிட்டையும் வந்து டிமாண்ட் பண்ண வேணாம், கருவியாக கேட்க வேணாம். நம்முடைய பவர் என்ன அப்படிங்கிறத எல்லா மாவட்டங்களிலும் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல குறைஞ்சது ஒரு 500 பேரை கூட்டி இதுதான் எங்களுடைய சிந்தனை, இனியும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாராக கிடையாது, நாங்கள் வந்து பிச்சை கேட்கல டிமாண்ட் பண்ணல, எங்களுடைய பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, நாங்கள்லாம் ஓரணியில் நாங்கள்லாம் எழுதிட்டோம் அப்படிங்கிற மெசேஜை நாம் வந்து கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்முடைய வேலையை தவிர மற்ற எல்லாமே எல்லாம் நமக்காக வடிவமைத்து தருவான். எனக்கு இந்த அளவுக்கு இந்த ஆலோசனை நடக்கணும்னு தெரியாது, இப்படி எல்லாருமே ஒருமையமாக தெரியாது. எல்லாம் மிராக்கள். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி யாரையாரும் பார்த்துருக்கோம். அல்லாஹ் இந்த அனுபவத்தை நிகழ்த்துவான். எந்த அடிப்படையில்னா நம்ம இடத்துல சகோதரத்துவமும் சமத்துவமும் எந்த பஞ்சமும் இல்லாமல், எந்த இடையூறும் இல்லாமல், உள்ள ஒன்று வெளியே ஒன்று இல்லாமல் வெளிப்படையாக அல்லாஹ்வுடைய திருப்பத்துக்காக நாம் செய்யும்போது இது வந்து பாசிபிலிட்டி தான். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். எப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டாலும் சரி அல்லாஹ் நம்மோடு உடன் இருப்பான். அண்ணன் சொன்ன மாதிரி மல்லி பாபா அவரை பற்றி யாரும் பேசல அப்படின்னா பத்திரிகையாளர்களிலிருந்து பெரிய பெரிய தலைவர்கள் வரைக்கும் அட்வொகேட் இருக்கிறது தான் தெரியும். இன்னைக்கு பரவாயில்ல மல்லி பாபா இஸ்லாமிய சமூகத்துக்கு இருந்திருந்தால் அவர்கிட்ட அவர் முஸ்லீம்கள் சார்பாக 50 சீட்டை அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய கோர்ட்டு அவருடைய பேச்சுகள்லாம் எடுத்து பாருங்க. பள்ளிவாசல் வாங்க சொல்லாமல் 3 வருஷம் வந்து
அரசியலமைப்பு சார்ந்த